செய்யப்பட்ட ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாது என்று உயர்ந்த நோக்கத்தோடு ஆணையிட்டதனை நடைமுறைப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் மதுரை மாவட்டம் திருவாதவூர் மற்றும் வாடிப்பட்டி, கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் ஆகிய 2 மாவட்டங்களில் ரூபாய் 30 கோடியே 38 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 31,500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 3 நவீன நெல் சேமிப்பு கிடங்கு வளாகங்களையும் மற்றும் பொது விநியோக திட்டத்தினை வட்ட அளவில் சிறப்பாக செயல்படுத்தும் விதமாக அரியலூர், விருதுநகர், மதுரை மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் ரூபாய் 23 கோடியே 27 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 12,500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 5 வட்ட செயல்முறை கிடங்கு வளாகங்களையும் மற்றும் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் சார்பில் அரியலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ரூபாய் 7 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தலா 3,400 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 2 கிடங்கு வளாகங்களையும் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்துள்ளார்கள். அவர்களுக்கு கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் தற்போது புதிய திட்டங்கள், கட்டடங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் புதிய கட்டடங்கள் திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு அந்த கட்டடங்களை திறந்து வைப்பதோடு மட்டுமல்லாமல் பணி ஆணைகளையும் வழங்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றி மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள் என்ன? நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் 104 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் மற்றும் புதிய பேருந்து நிலையங்கள், பள்ளி கட்டிடங்கள், புதிய நூலக கட்டிடங்கள், பொது விநியோக கடைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், உணவு தானிய சேமிப்பு கிடங்குகள் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் திறந்து வைத்துள்ளார். மேலும் 3 சமூக நல கூடங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 818 சாலை ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் விதமாக 10 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் 23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 5 வட்ட செயல்முறை கிடங்குகள் மற்றும் 30 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 3 நவீன நெல் சேமிப்பு வளாகங்கள் மற்றும் 7.20 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 2 நவீன கிடங்குகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைக்கவுள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 63 நபர்களுக்கும் கருணை அடிப்படையில் பணி வழங்குவது அடிப்படையில் 53 வாரிசுதாரர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து பணி நியமன ஆணைகளை வழங்கினார். கண்ணன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.